வாழ்க வளமுடன். எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நலமாக இருக்கீங்களா நண்பர்களே? இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது கடகராசியில் பிறந்த நண்பர்களுடைய வாழ்க்கையிலையும் வாழ்வாதாரத்திலையும் வரக்கூடிய பங்குனி மாதத்தில் இந்த பிரபஞ்சமானது எந்த மாதிரியான மாற்றங்களை தர போகுதுன்றது பற்றி தானுங்க முழுமையாக ஆதாரப்பூர்வமாக பார்க்க போகிறோம் இந்த பதிவில். கடகராசியில் வரக்கூடிய நட்சத்திரங்கள், முதல் நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம், ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரமான புனர்பூச நட்சத்திரம் 4வது பாதம். பிறகு வரக்கூடிய தர்ஷாமிருத்தி கடவுள் பிறந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரம் 4 பாதம். அதன் பிறகு வரக்கூடிய ஆயிலி நட்சத்திரம்ன்றது தாராதேவியும் ஆதிசேஷனும் பிறந்த நட்சத்திரமான ஆயிலி நட்சத்திரம் 4 பாதம். பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை, குருவாரம் சொல்லக்கூடிய வியாழக்கிழமை அதிகாலை 6:24 தான் பங்குனி மாதம் 1ஆம் தேதி பிறக்கப்படுது. சார் 12 மணிக்கு மேலே மறுநாள்னு சொல்கிறாங்க, இல்லையா காலையில் 5 மணிக்கு மேலே மறுநாள்னு சொல்லுவாங்க. நீங்கள் என்ன சார் 6:24 சொல்கிறீங்க? நியாயமான கேள்வி இல்லைங்களா? பொதுவாக 24 மணி நேரம்ன்றது நம்ம ஆங்கில மாதத்தை, ஆங்கில நாட்களை குறிக்கிறது. தமிழ் மாதம் அல்லது தமிழ் வருடம் அல்லது தமிழ் நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் 60 நாளிகை. 1 மணி நேரத்துக்கு 2.5 நாளிகை. அப்போ 24 மணி நேரத்துக்கு 60 நாளிகை. சூரிய உதயத்திலிருந்து மீண்டும் மறுநாள் சூரிய உதயம் வரைக்கும் ஒரு நாளுங்க. ஒரு சில ஜாதகத்தில் குழப்பமாக இருக்கிறது, காலையில் விடிய காலம் 3 மணிக்கு பிறந்திருப்பாங்க, திங்கக்கிழமை பிறந்திருப்பாங்க, விடிய காலம் 3 மணிக்கு, விடிஞ்சால் திங்கக்கிழமை. இது ஞாயிற்றுக்கிழமையா திங்கக்கிழமையான்ற ஒரு குழப்பங்கள் இருந்துக்கிட்டு இருக்கோம். ஒன்றும் குழப்பம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு, திங்கக்கிழமை முன்னிரவு, இப்படி தான் நிறைய ஜாதகத்தில் எழுதியிருப்பாங்க. அந்த மாதிரி பங்குனி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை சூரியன் உதயமாகக்கூடியது 6:24. அப்போது 20 டிகிரியில் பரணி நட்சத்திரம் 3வது பாதத்தில் மேஷ ராசியில் கும்ப லக்னத்தில் இந்த பங்குனி மாதம் பிறக்கப்படுது. அப்போது கடகராசி நண்பர்களுக்கு சாதகமாக இருக்குமா பங்குனி மாதம் அல்லது பாதகமாக இருக்குமா பங்குனி மாதம்? சோபகிருது வருடத்துடைய கடைசி மாதம் இந்த பங்குனி மாதம். அப்போது தனஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியன், கடகராசிக்கு 2வது பாவகத்துக்கு அதிபதி சூரிய பகவான் மீன ராசியில் சஞ்சாரிக்கக்கூடிய காலகட்டம் தான் பங்குனி மாதம். மீன ராசியில் இருக்கிறவர் முதல் நட்சத்திரம் யாருடைய சாரத்தில் இருக்கிறார்? ஒரு கிரகம் ஒரு பாவகத்தில் இருக்குது அப்படின்னா அந்த பாவகத்தில் ஒரே மாதிரியான பலன்கள் கொடுக்காது. அந்த பாவகத்தில் 3 நட்சத்திரங்கள் இருக்கும். அந்த 3 நட்சத்திராதிபதி எந்த இடத்துல இருக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரியான கிரகம், அந்த கிரகம் பலன் கொடுக்கும். சூரிய பகவான் 2வது பாவகத்துக்கு அதிபதி, 9வது பாவகத்தில் இருக்கிறது சிறப்பு. முதல் நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் சூரிய பகவான் 4 நாட்கள் இருக்கார். 4 நாட்கள் சிறப்பாக இருக்கும், நிச்சயமாக சிறப்பாக இருக்கும். அந்த 4 நாட்களில் ஓரளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையும் நல்லா இருக்கும், வாழ்வாதாரமாக நல்லா இருக்கும். ஏற்கனவே அஷ்டமச்சனி, உழைப்பு மட்டும் எக்கச்சக்கமாக கொடுக்குதே தவிர உயர்வை காணும். யாரோ பிழைக்கிறதுக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன்ற வேதனை நிறைய கடகராசி நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. வேண்டா விருப்ப வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னுடைய கமிட்மெண்ட்டுக்காக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், என்னடா பண்ணுறது, கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குதே, கடனை கட்டலனாலும் பரவாயில்ல, வட்டியாவது கட்டணுமே, இதுக்காக தான் நான் ஓடிக்கிட்டு இருக்கிறேன்ற மன அழுத்தம் கடகராசி நண்பர்களுக்கு, நிறைய நண்பர்களுக்கு இருக்க தான் செய்யுது. ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேனுங்க, பொதுவாகவே கடகராசி நண்பர்கள் மற்றவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கும் நீங்கள் காரணமாக இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் யாருடைய கஷ்டத்துக்கும் நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க, யாருடைய கண்ணீருக்கும் நீங்கள் காரணமாக இருக்க மாட்டீங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு பங்குனி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து 4ஆம் தேதி வரைக்கும் சாதகமாக இருக்குது. சூரிய பகவான் குரு பகவானுடைய சாரத்தில் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு, கடகராசிக்கு 10வது பாவகத்தில் இருந்து சூரிய பகவானுடைய வீட்டை பார்க்குறாரு. சூரிய பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் குரு பகவானுடைய நட்சத்திரமான புரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய குபேரர் பிறந்த நட்சத்திரத்தில் அவர் இருக்கிறது சிறப்பு. 4 நாட்கள். அந்த 4 நாட்களில் கொடுத்த வாக்கு காப்பாற்றுறது, வாங்கின பணத்தை கட்டுறது, ஒரு நிம்மதி சந்தோஷம் உருவாகிறது, கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற கருத்து வேறுபாடு சரியாகிறது, மன அழுத்தம் குறைகிறது, மன கவலைகள் குறைகிறது. இந்த மாதிரியான நல்ல விஷயம் இந்த கடகராசி நண்பர்களுக்கு நடக்க தான் செய்யும். 4 நாட்கள் மேலே
5ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 4ஆம் தேதி ராத்திரி 5ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரியன் பகவான். சனி பகவானுடைய நட்சத்திரம் மீன ராசியில், மீனத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரம் என்ன நட்சத்திரங்க? உத்திரட்டாதி நட்சத்திரம். அப்போ உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சூரியன் வராரு. ஏற்கனவே சனி பகவான் கடகராசிக்கு 8வது பாவகத்தில் அஷ்டமச்சனியாக இருக்கிறார். அப்போது சனி பகவான் சூரிய பகவானுடைய வீட்டை வேற பார்க்குறாரு. அஷ்டமச்சனியாக இருக்கிறவர் கடகராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்கறதுனால பறக்க பறக்க பாடுபட்டாலும் பாட்டுக்கு தகுந்த பலன் இல்லைன்ற மாதிரி கை நிறைய சம்பாதிச்சாலும் 10 காசு மிச்சம் பண்ண முடியாது. ஏற்கனவே கிட்டத்தட்ட 1.5 வருஷமாகவே கடகராசி நண்பர்கள் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இன்னும் ஒரு சிலர் சொல்லுவீங்க, உசுறு மட்டும்தான் ஏன் இருக்குது, வாங்கின கடனை கட்டிப்பிடிச்சு செத்து போயிட்டா கூட பரவாயில்ல, அதுக்கு முன்னாடி எதுவும் செஞ்சுக்க கூடாதுன்ற மனநிலையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன். இப்படி சொல்லக்கூடிய நண்பர்கள் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. என்னடா இந்த வார்த்தை நான் பயன்படுத்திட்டேன்னு தப்பாக எடுத்துக்கிடாதீங்க, மன்னிச்சுக்கோங்க. ஒரு சில கடகராசி நண்பர்களுடைய ஆதங்கம் இதுதான். ஆனால் கடகராசியில் ஏற்கனவே கடகராசிக்கு 2வது பாவகத்தில், கடகராசிக்கு 8வது பாவகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பார்க்கறது, சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இந்த 2 குடையும் இருக்கிறது. இது 2மே நமக்கு சரியில்லை. ஏற்கனவே இருந்த தொந்தரவுகளை விட 5ஆம் தேதியிலிருந்து பங்குனி 5ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 13-14 நாள், 13 நாள்னு வச்சுக்கோங்க, பாதகமாக இருக்கக்கூடிய நேரம். சாதகம் இல்லை, பாதகமாக இருக்கக்கூடிய நேரம். வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டுற மாதிரியும், செய்யாத தவறுக்கு தண்டனை அனுபவிச்ச மாதிரியும், தேவையில்லாத சிக்கல், தேவையில்லாத தொந்தரவு, தேவையில்லாத சங்கடம், தேவையில்லாத கஷ்டம், தேவையில்லாத குழப்பம், இது எல்லாமே வரக்கூடிய தருணமாக வந்துடும். நல்லது நடந்ததுன்னா சந்தோஷப்படலாம், கெட்டது நடக்குதுன்னா அந்த கெட்டதுலேருந்து விடுபடுறதுக்கு உண்டான பாதையை தான் நம்ம தேடணும். கெட்டது நடக்குதே அப்படின்ட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிட்டோம்னா வேலையாகாது. அப்போது நாம் ஒரு வெள்ளாமை பண்ணுறோம், ஒரு பூச்சி தாக்குதல் வந்துருச்சு, அது எப்படி நம்ம சரிப்படுத்துகிறோமோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு சங்கடங்கள் வருதுன்னா அது சரிப்படுத்துறதுக்கான ஒரு வழியை தான் நம்ம தேடணுமே தவிர என்னடா பண்ணுறதுன்னு உட்காந்துக்கிட்டோம்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஏற்கனவே பலவீனமாக இருக்கக்கூடிய தருணத்தில் பங்குனி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை இன்னும் சங்கடங்கள் அதிகமாக தான் கொடுக்கும். இதுக்கு ஒரே ஒரு பிராயச்சத்தம் என்ன பண்ணலாம்னா ஆஞ்சநேயரை வழிபடுறது. உங்களுக்கு பக்கத்தில் எந்த ஆஞ்சநேயர் கோவில் இருந்தாலும் சரி, அந்த கோவிலுக்கு ஆஞ்சநேயருக்கு அபிஷேகம் பண்ணி ஒரு வடமாலை செலுத்துங்க. மனசார சொல்கிறேன், மனசார இந்த விஷயம் நீங்கள் பண்ணுங்க. பங்குனி மாதம் 5ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரை உங்களுக்கு பக்கத்தில் எந்த இடத்துல ஆஞ்சநேயர் கோயில் இருந்தாலும் சரி, அந்த ஆஞ்சநேயருக்கு மனசார மனசுக்கு திருப்தியாக ஒரு அபிஷேகம் பண்ணுங்க, ஒரு வடமாலை செலுத்துங்க. இதன் மூலமாகவே உங்களுடைய காய கஷ்டங்கள் நீங்கும். முன்னுக்கு நல்லா இருக்கு, பின்னுக்கும் சிறப்பாக இருக்கும். ரேவதி நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார், பிரம்மாண்டமாக இருக்கும், அருமையாக இருக்கும். 1ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும், 1ஆம் தேதி 4ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்கும், 5ஆம் தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரைக்கும் நமக்கு சரியில்லை, பாதகமாக இருக்குது. 19ஆம் தேதியிலிருந்து 18 தேதிக்கு மேலே 19ஆம் தேதியிலிருந்து 31ஆம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் குடும்பஸ்தானாதிபதி, தனஸ்தானாதிபதி, 9வது பாவகத்தில் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் ஏறுற நேரம் தான் நமக்கு சரியில்லை. 10ஆம் குறைக்கு கடகராசிக்கு 10 கிரகம் யாருன்னா தொழில் ஸ்தானாதிபதி யாருன்னா செவ்வாய். அந்த செவ்வாய் பங்குனி 2ஆம் தேதி சனி பகவான் எங்கே இருக்கிறாரோ அவருடைய இடத்துக்கு போய் அவரும் மறைகிறார். ஏற்கனவே நமக்கு சனி பகவான் மறைஞ்சிருக்கிறாரு, 2வது 8வது பாவகத்தில் இருக்கிறதுனால அஷ்டமச்சனி. அதனுடன் பங்குனி மாதம் 1ஆம் தேதி அன்னைக்கே பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் லாபஸ்தானாதிபதி இல்லைங்களா கடகராசிக்கு, அவரு 8ல் போய் மறைவு ஸ்தானத்தில் இருப்பார். சுக்கிரன் 18ஆம் தேதி வரைக்கும் மறைஞ்சு தான் இருப்பார். அதுபோக 2ஆம் தேதி பங்குனி 2ஆம் தேதி செவ்வாய் 10 தொழில் ஸ்தானம், அவரு 8ல் போய் மறைவார். அப்போ தொழில் ஸ்தானாதிபதி மறைகிறாரு, 2வது லாபஸ்தானாதிபதி மறைகிறாரு, 3வது திருமணஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான், ஆயுள் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான், இந்த 3 கிரகங்களும் சேருது. அப்போ திருமண தடைகள் கொடுக்கும். 1 திருமணமாகி அதாவது கணவன் மனைவிக்குள்ளார சங்கடங்கள் அதிகமாக ஏற்படுத்தும். அந்த 4 தேதியிலிருந்து 18ஆம் தேதி வரை
சங்கடங்கள் அதிகமாக கொடுக்கும், பிரிவினைகள் கொடுக்கும், காதலர்களுக்கு இடையிலே சங்கடங்கள் கொடுக்கும், குடும்பத்தில் குழப்பங்கள் கொடுக்கும். இது எல்லாமே வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, 10 வார்த்தை பேசுகிற இடத்துல 2 வார்த்தை பேசுங்க, நிறுத்தி நிதானமாக செயல்படுங்க. அதுபோக ஒரு வேலை வாய்ப்பு, ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி மறைகிறார் இல்லை, அதனால் பங்குனி மாதத்தில் அதிகமாக போட்டு நம்மளுடைய வேலைகள் அதிகப்படுத்தலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் தயவு செய்து வேண்டாம். இருக்கிற வேலை போதுமானது, இல்லை கொஞ்சம் நிப்பாட்டி கூட வைக்கலாம், தப்பில்லை. அடுத்தவங்களை நம்பி ஏமாந்துடாதீங்க. அடுத்தவங்ககிட்ட பழக்க வழக்கங்களை வச்சுக்கோங்க. ஆனால் எப்படி சொல்கிறதுன்னா, பழக்க வழக்கங்கள் வேறு, சேர்ந்து தொழில் செய்கிறது வேறு. பார்ட்னர்ஷிப், பழக்க வழக்கங்கள் வேறு, பார்ட்னர்ஷிப் வேறு. அந்த பார்ட்னர்ஷிப் அப்படின்றது இந்த நாளில் போடுறது சரியாக இருக்காது. பங்குனி 4ஆம் தேதியிலிருந்து பங்குனி மாதம் 18ஆம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு சாதகம். 18 தேதிக்கு மேற்கொண்டு புதனுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வருவார், புதன் சூரியனுடன் சேருவார், புதன் ஆதித்ய யோகமாக இருக்கும். அதுபோக இந்த புதன் 19ஆம் தேதி வக்ரமடைவார். கடகராசிக்கு 12 குடையவர் புதன், அந்த புதன் வக்ரமடைகிறார். அது நல்லது, நமக்கு 12 குடைய கிரகம் வக்ரமடைகிறது நல்லது. அதுபோக 19ஆம் தேதி வக்ரம் அடைகிறவர் 27ஆம் தேதி வரைக்கும் நமக்கு வக்ரத்தில் தான் இருப்பார். அப்போது பின்னுக்கு நல்லா இருக்குது, முன்னுக்கு 4 நாள் எப்படி சாதகமாக இருக்கோ அந்த மாதிரி பின்னாடி கிட்டத்தட்ட ஒரு 10 நாளைக்கு நமக்கு சாதகமாக இருக்குது இந்த நேர காலங்கள். அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிந்தித்து செயல்படுங்க இந்த கடகராசி நண்பர்கள். நீங்கள் நினைக்கலாம், அந்த இடத்துல அந்த கிரகம் இருக்குது, இந்த இடத்துல இந்த கிரகம் இருக்குது, அவரை பார்க்குறாரு, இவரை பார்க்குறாரு, இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை சார், டைரெக்டாக எனக்கு பலன் மட்டும் சொல்லுங்கள் சார், எங்களுக்கு குழப்பமாக இருக்குது சார் அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்லலாம். அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு ஆசையாக தாங்க இருக்குது. மூச்சு பிடிச்சிட்டு இப்படியெல்லாம் சொல்லணும்னு அவசியம் இல்லை. அப்படி சொல்லிட்டால் நல்லா இருக்கும்னு எனக்கும் தோணுது. ஆனால் அப்படி சொன்னால் அது ஜோசியத்துக்கு அழகில்லைங்க. நான் படித்த படிப்புக்கோ அல்லது நான் கற்ற கலைக்கோ அது அழகில்லை. ஒரு விஷயம் சொல்கிறோம்னா அந்த விஷயத்துக்கு ஆதாரம் இருக்கணுங்க. ஆதாரபூர்வமாக சொன்னால் மட்டும்தான் அது நல்லதே தவிர வாக்கு சொல்கிற மாதிரி சொன்னோம்னா தப்பாயிடும், நல்லா இருக்காது. அந்த ஒரே காரணத்துக்காக தான் நான் எந்த வகையில் இந்த பலன் சொல்கிறேன்றது எல்லாருக்கும் தெரியணும். சில ஜோதிடர்கள் யூடியூப் சேனலில் இருக்க தான் செய்கிறாங்க. அவங்க சொல்கிற பலன் எந்த வகையில் அவங்க கணிக்கிறாங்கன்றதே மற்றவங்களுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கி இருக்கிறவங்க நாளைக்கு இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் நம்மக்கிட்ட ஒரு சின்ன கலை இருந்தாலும் ஒரு திறமை இருந்தாலும் அது எல்லாருக்கும் போய் சேரணும்னு நினைக்கிறது தான் உண்மையான ஒரு மனிதாபமானம், உண்மையான ஒரு விஷயம் அதுதானுங்க. அதை விட்டு மூடி மறைச்சி வச்சுக்கலாம், நமக்கு இருக்கிற கலை நம்மக்கிட்டே தெரிஞ்சு வச்சு நினைக்கிறது அது சாத்தியம் இல்லைங்க. இந்த மாதிரி ஒரு சில காரணங்களால் தான் உங்களுக்கு நான் விரிவாக பலன் கொடுக்கறது, அதுபோக ஆதாரபூர்வமாக பலன் கொடுக்கறதுக்கு காரணம் இதுதானுங்க. கடகராசி நண்பர்களுக்கு முதல்ல 4 நாள் நல்லா இருக்குது. பிறகு அந்த 4ஆம் தேதிக்கு மேலே 18ஆம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு 14 நாள் மட்டும், 13 நாள் தானுங்க, 14 நாள் கூட கிடையாது, 13 நாள் அந்த உத்திரட்டாதி நட்சத்திரம் சொல்லக்கூடிய அந்த சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் சூரிய பகவான் வர்றது பாதகம், தொழில் ஸ்தானாதிபதி மறைகிறது பாதகம், லாபஸ்தானாதிபதி மறைஞ்சிருக்கிறது பாதகம். இது மட்டும்தான் சங்கடம். பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 18 தேதிக்கு மேற்கொண்டு 31ஆம் தேதி வரைக்கும் சத்தியமாக அந்த கடகராசி நண்பர்களுக்கு நல்லா இருக்குது. ஆஞ்சநேயர் கோயிலில் போய் அபிஷேகம் பண்ணுங்கள், தப்பில்லை. ஒரு 10 ரூபாய் இந்த நேரத்தில் வருதுன்னா அதை மறுபடியும் தொழிலுக்கே போடாமல் கடனை கட்டுங்க. மிச்சமெல்லாம் பண்ண முடியாது உங்களால். இந்த பங்குனி மாதத்தில் இந்த காசை நான் மிச்சம் ஒத்த வயசாக மிச்சம் பண்ண முடியாது, பார்த்துக்கிடுங்க. நான் சவாலாக கூட சொல்கிறேன். முதல்ல அந்த 5 நாள் நல்லா இருக்குது, 4 நாள் நல்லா இருக்குன்னு சொன்னேன், அப்போ கூட மிச்சம் பண்ண முடியாது உங்களால், சாத்தியம் இல்லை. ஒன்று இருக்கிற கடனை கட்டுங்க, கமிட்மெண்ட்டு கட்டுங்க. அத்தியாவசியம் என்னவோ அத்தியாவசியம் செஞ்சுக்கோங்க, அனாவசியமாக செய்ய வேண்டாம். அத்தியாவசிய செலவு என்னவோ அதை செஞ்சுக்கிடுங்க. சரி நண்பர்களே, என்னுடைய காணொலியை முழுமையாக பார்த்ததுக்கு மனசில் இருந்து மனமார்ந்த நன்றிகளை சொல்லிக்கிட்டு மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன், திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன், வளமுடன், வளம்.